ஸ்ரீ குருபியோ நம. சமவாயத்தை பற்றி சில விஷயங்கள் நேற்றுக்கு சொன்னோம். அதில் சமவாயஸ்து ஏக ஏவான்னு இருக்கு. அதுக்கு என்ன அபிப்பிராயம்னு சொன்னேன். அப்போ ஒரு கேள்வி வரும். கேள்வி என்னன்னா, அஞ்சு இடத்துல சமவாயம் சொல்றது இல்லையா? குணகுணினோஹோ சமவாய, கிரியா கிரியாவதோஹோ சமவாய, ஜாதி வியக்தியோ சமவாய. இந்த எல்லா சமவாயங்களும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் கேள்வி. நேற்றுக்கு இந்த கேள்வி சொன்னேன் நான். அதுக்கு பதில் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் சொல்லணும்னா, உங்களை புரிய வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் அந்த தர்க்க சம்ஸ்காரம் வேணும். அப்பதான் சொல்ல முடியும். ஆனால் கேள்வி மனசில் வைக்கணும். எப்படின்னா பாருங்க, இப்போ ஒரு சயோகம்னா எப்படி இருக்கணும்? ரெண்டு கை தட்டுறது. அப்போ கை தட்டும் பொழுது ஒரு சயோகம் ஏற்படுறது. நான் கை தட்டுறேன், என்னுடைய ரெண்டு கைகள் இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன சயோகமோ அது வேற சயோகம் தானே. நீங்க கை தட்டும் பொழுது அது வேற சயோகம் வச்சே. அந்த சயோகம் இந்த சயோகம் ஒன்றும் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி சமவாய விஷயத்திலையும் கேள்வி இருக்கு. சமவாயம்னா ஒரு சம்பந்தம் தானே. அது திரவியத்துக்கும் குணத்துக்கும் இருக்கிற சமவாயம். அதே சமவாயம் திரவியத்துக்கும் கிரியைக்கும் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா கேள்வியுடைய அபிப்பிராயம் என்ன? சம்பந்திகள் மாறுறதா இருந்தா சம்பந்தமும் மாறணும். சம்பந்தினோர் பேதே சம்பந்தஸ்யாபி பேதோ வக்தவ்யா. तथा च द्रव्यगुणयोर् यः समवायः स एव द्रव्यक्रिययोरपि समवायः इति कथं वक्तुं शक्यते? सम्बन्धिनोर्भेदे सति सम्बन्धभेदस्य आवश्यकत्वात्. पुर्यता? सम्बन्धिनोः भेदः यदि अस्ति, सम्बन्धिनोः सम्बन्धी सम्बन्धिनौ सम्बन्धिनः सम्बन्धीன்னு சொன்னா என்ன? சம்பந்தம் இருக்கிறவன், இருக்கிறது ஏதோ. सम्बन्धः अस्य अस्ति इति सम्बन्धी. हस्तद्वय संयोगः इत्युक्ते हस्तद्वयं सम्बन्धी, संयोगः सम्बन्धः. हस्तपुस्तक संयोगः इत्युक्ते हस्तं पुस्तकं च सम्बन्धी, सम्बन्धिनौ. हस्तः एकः सम्बन्धी, पुस्तकम् अपरः सम्बन्धी. तयोः सम्बन्धिनोः यः सम्बन्धः सः सम्बन्धिभेदे सति भिद्यते. சம்பந்திகளுக்கு பேதம் இருந்தா சம்பந்தத்துக்கும் பேதம் வரணும். அப்படிதான் லோகத்தில் தெரியுது. அப்படி இருக்கிறச்சே இந்த சமவாயம் மட்டும் ஏகம்னு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் கேள்வி. அது குணகுணினோ சம்யோகம் சமவாயம் மட்டும் இல்லை. குணம்னா பல குணங்களாச்சு இல்லையா? ஒரு திரவியத்தில் எத்தனையோ குணங்கள் இருக்கு. அத்தனை குணத்துக்கும் அந்த திரவியத்தில் சமவாயம் சொல்லணும். இன்னொரு திரவியத்தில் இன்னும் நிறைய குணங்கள் இருக்கு. அத்தனை குணங்களுக்கும் குணங்களோட அந்த திரவியத்துக்கு சமவாயம் சொல்லணும். இத்தனை சமவாயங்கள் எப்படி எல்லாமே சேர்த்து ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? தனித்தனியா தானே இருக்கணும். சம்யோகம் மாதிரி தனித்தனியா இருக்கணும்னு ஒரு கேள்வி. இதுக்கு பதில் இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு இருக்கு. இதுல ரெண்டு பட்சம் இருக்கு. பிராச்சீன பட்சம், நவ்ய பட்சம். அதுல நவ்ய பட்சத்துல சமவாய ஏகா நாஸ்தி. அவ என்ன தீர்மானம் பண்ணியிருக்கா? சரி, சமவாயவும் அநேகமா இருக்கட்டும், ஒன்றும் ஏகம்னு சொல்ல வேண்டாம், சமவாயோபி அநேக ஏவா இது நவ்ய தார்க்கிகைः அங்கீகிருதம் अस्ति. प्राचीनतार्किकैः न अङ्गीकृतं, परन्तु ते अस्य प्रश्नस्य एकं समाधानं वदन्ति. तदस्तु. இன்னொரு விசேஷம், சமவாய சம்பந்தம் பிரத்யக்ஷம் இல்லைன்னு சொல்லுவா. சமவாய சம்பந்தம் கண்ணாக்கு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஒரு பட்சம், இல்லை அதுவும் பிரத்யக்ஷமா சொல்லலாம்னு இன்னொரு பட்சம். அங்கேயும் ரெண்டு பட்சம் இருக்கு. இந்த மாதிரி விசாரங்கள் எல்லாம் இருக்கு அதுல. அவ்வளவுதான். இப்போ ஜாஸ்தி அதை பத்தி இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த பதார்த்தத்தை நிரூபணம் பண்ணலாம். அபாவம் வியாக்கியானத்தில் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் படிச்சு வரணும். அவருடைய அபிப்பிராயம். தீபிகா படிக்கும் பொழுது தீபிகா கிரந்தம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அபாவம்னா என்னன்னு தெரியாது, அது எத்தனை விதம் தெரியாது, அப்படி இருக்கவா தீபிகா படிக்கக்கூடாதுன்னு வச்சுட்டு அது ஒன்றும் வியாக்கியானமே சொல்லலை. அதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கணும். भवद्भिः पठितमस्ति, अहं स्मारयामि तावदेव. किं पठितमस्ति अभावविषये?
ம். அந்யோன்யாபாவாச்ச இது வா சரி அவ்வளோதான். அந்யோன்யாபாவாச்ச சொல்லணும். அந்யோன்யாபாவச்ச. அபாவம் 4 விதமா இருக்கு. ராகபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம் 4 விதமா இருக்கு. முதல்ல அபாவம்னா என்ன? இல்ல இல்ல இல்லாத தன்மை சொல்லணும். ஏ ஆமா, ந வர்த்ததேன்னு. அவித்தியமானம் இப்படியாவது சாதாரணமா சொல்லலாம். அதுக்கு லட்சணங்கள் எல்லாம் நிரூபணம் பண்ணும்பொழுது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது அப்புறம் பார்க்கலாம். சாதாரணமா அபாவம்னா அபாவம், பாவத்துக்கு ஆப்போசிட் அபாவம் அப்படி வச்சுக்கலாம். பாவ பதார்த்தங்கள் 6, அபாவ பதார்த்தம் கடைசியில் 1, அது 4 விதம். அந்த பிரிவை எப்படி வச்சிருக்காங்க? பிராகபாவா, பிரத்வம்சாபாவா. ஏன் 4 விதமா சொல்ற? 4 விதமா ஏன் சொல்றேன்? இப்ப பதார்த்தங்களை எது வச்சுட்டு பிரிக்கிறது? முதல்ல அது யோசிக்கணும் இல்லையா? 7 பதார்த்தங்கள் இருக்குன்னு ஏன் சொல்றார்? நம்மளுடைய புத்தியை வச்சுட்டு சொல்றது. புத்தியை வச்சுட்டு நம்மளுடைய அனுபவம். இப்ப திரவியம் குணம்னு தனித்தனி பதார்த்தம் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா திரவியத்தை விட்டு வேற எங்கேயாவது குணம் இருக்குமா? திரவியத்துக்குள்ளதான் இருக்கும். கர்மா கூட திரவியத்துக்குள்ளதான் இருக்கும். ஜாதின்னா व्यक्तिயில தான் இருக்கும். அப்ப எதுக்கு இதெல்லாம் செப்பரேட்டா எதுக்கு சொல்லணும் கேட்டா, செப்பரேட்டா சொல்றதுக்கு காரணம் பிரதீதி பேதா. நமக்கு இருக்கிற ஃபீலிங் வேற இடத்துல இருக்குன்னு அபிப்பிராயம் இல்லை. குணம் திரவியத்திலேயே இருக்கு, வேற எங்கேயும் இருக்காது. வாஸ்தவம். இருந்தாலும் குணம் ஒரு தனி பதார்த்தம் எதுக்கு சொல்லணும்னு கேட்டால், குணப்பிரதீதி பின்னா திரவிய பிரதீத்தியபேட்சையா. இதம் அயம் घटः इति प्रतीतिरन्या, இதம் நீலரூபம் இது பிரதீதிரன்யா. கடத்தில் இருக்கிறது நீலரூபமும் கடவும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? கடம் இன்னொரு திரவியம், நீலரூபம் அதில் இருக்கு. அதனால பதார்த்த பேதம் சித்திக்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பதார்த்தங்களும் நம்ம புத்தியினால யோசிச்ச அதுல ஒரு அனுபவம் வேற இருக்குன்னா அது தனித்தனியா பிரிக்கிறது. அப்படிதான் வச்சுட்டு இருக்கும். அப்படி பார்த்தா அபாவம் 4 விதமா சொல்றார். 4 விதமா சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டா, அது அனுபவம் வித்தியாசமா வருது. 4 விதமான அனுபவங்கள் இருக்கு அபாவத்தை பத்தி. பிராகபாவம்னா என்ன? घटोत्पत्तेः पूर्वं यः अभावः सः प्रागभावः, नाशानन्तरं यः अभावः सः प्रध्वंसाभावः, अनन्तरम् अत्यन्ताभावः सुन्ना अत्यन्ताभावः. गजो नास्ति, घटो नास्ति, अत्यन्ताभावः. अन्योन्याभावம்னா என்ன? நான் சொன்னா கிடையாதுன்னு சொன்னா அந்யோன்யாபாவம் இதுதானே. இப்ப இங்க எல்லாம் நமக்கு பிரதீதி வித்தியாசமா இருக்கு. பிராகபாவத்தினுடைய பிரதீதி என்ன? அப்படி இல்லை, இஹ கடோ பவிஷ்யதி அப்படி சொல்லணும். இஹ கடோ பவிஷ்யதி சொன்னால் அது பிராகபாவத்தை குறிக்கிறது. இஹ கடோ துவஸ்தா நஷ்டா சொன்னால் பிரத்வம்சாபாவத்தை குறிக்கிறது. இஹ கடோ நாஸ்தி சொன்னா அத்தியந்தாபாவம். கடஹ படோ ந சொன்னா அந்யோன்யாபாவம். இது 4 விதமான பிரதீதி அனுபவம் வேற விதமா இருக்கு இல்லையா? 4 விதமா இருக்கு. அதனால அபாவம் 4 விதமா வச்சுருக்கோம். அது போறோம், அந்த அதனுடைய சுரூபம் தெரியுது. இன்னும் அந்த அபாவத்தை சொல்லும்பொழுது, அபாவத்தை பற்றி சொல்லும்பொழுது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பிரதியோகி, பிரதியோகி அனுயோகி, இது ரெண்டும் மனசுல வச்சுக்கணும். அது என்ன பிரதியோகி? यस्य अभावः उच्यते सः अभावस्य प्रतियोगी, यस्मिन् अभावः उच्यते सः अभावस्य अनुयोगी. அப்படி ஒரு பாரிபாஷிக சப்தம், டெக்னிக்கல் டேர்ம்.
அது வேற, அது காரியத்தினுடைய லட்சணம். அது இருக்கட்டும். இப்போ यस्य अभावः उच्यते, घटः नास्ति, घटस्य अभावः उच्यते। घटो नास्ति इति कस्य अभावः उच्यते? घटस्य अभावः उच्यते। तदानीं तस्य अभावस्य प्रतियोगी भवति घटः। घटः कुत्र नास्ति? भूतले नास्ति। तर्हि भूतलं भवति अभावस्य अनुयोगी, घटस्य अनुयोगी इल्ल, अभावस्य अनुयोगी। यत्र उच्यते सः अनुयोगी, यस्य उच्यते सः प्रतियोगी। अवधानम्। इह घटो भविष्यति इति प्रागभावः उच्यते। तर्हि प्रागभावस्य प्रतियोगी घटः। इह घटो ध्वस्तः इति घटस्य ध्वंसः उच्यते। तदा ध्वंसस्य प्रतियोगी घटः। पटः घटो न इति पटे घटस्य अन्योन्याभावः उच्यते। पटे घटस्य अन्योन्याभावः उच्यते। पटः घटो न, படம் என்றது घटம் கிடையாது. पटः अनुयोगी, घटः प्रतियोगी. कस्य भेद अन्योन्याभावो नाम भेदः. कस्य भेदः उच्यते? पटस्य भेदः, घटस्य भेदः उच्यते। पटे घटस्य भेदः उच्यते। प्रदर्श्य वदामि। पुस्तकम् अस्ति पुरतः, पुस्तकं घटो न, घटो न, पुस्तकं लेखनी न, लेखनी கிடையாது. लेखन्याः भेदः पुस्तके अस्ति इति उच्यते। लेखन्याः भेदः पुस्तके अस्ति। इदानीम् अत्र अन्योन्याभावः उक्तः मया। अस्य अन्योन्याभावस्य लेखनी भवति प्रतियोगिनी, प्रतियोगिनी स्त्रीलिङ्गमा இருக்கிறதுனால लेखनी प्रतियोगिनी, पुस्तकं अनुयोगी, नपुंसकलिङ्गमा சொல்லணும். पुस्तकं தானே, அப்ப அனுயோகி சப்தம் நபும்சகலிங்கமா சொல்லணும். அனுயோகி இது வாரி சப்தம் மாதிரி, வாரி வாரிணி வாரிணி வரும் இல்லையா? அந்த மாதிரி அனுயோகி அனுயோகினி அனுயோகினி நபும்சகலிங்கத்துல. புல்லிங்கத்துல அனுயோகி அனுயோகினௌ அனுயோகினः, சுவாமி சுவாமினௌ சுவாமினः, சன்னியாசி சன்னியாசினௌ சன்னியாசினः, அந்த மாதிரி. घटः प्रतियोगी, घटौ प्रतियोगिनौ, घटः घटाः प्रतियोगिनः पुल्लिङ्गத்தில். पुस्तकं प्रतियोगी, पुस्तके पुस्तके प्रतियोगिनी, पुस्तकानि प्रतियोगीनि शब्द प्रयोगं கவனிச்சுக்கணும். ஸ்திரீலிங்கமாக இருந்தால் லேகனி प्रतियोगिनी, लेखन्यौ प्रतियोगिन्यौ, लेखन्यः प्रतियोगिन्यः, அந்த மாதிரி பிரயோகங்கள் வரும். சரி, இப்போ அந்யோன்யாபாவத்தை பற்றி சொன்னேன். புஸ்தகம் घटो न சொல்லும் பொழுது घटस्य घटः प्रतियोगी, पुस्तकम् अनुयोगी. कस्य? अन्योन्याभावस्य, भेदस्यानु கூட சொல்லலாம். செப்பரேஷன், भेदः, அது ஒரு அபாவம். இன்னொன்று என்ன? அத்தியந்தாபாவம், அது சுலபம். புஸ்தகே घटो नास्ति, அது ரெண்டும் ஐடியா வேறு தானே. புஸ்தகம் என்றது घटம் கிடையாதுன்னு சொன்னாலும், இந்த புஸ்தகத்தில் घटம் இல்லைன்னு சொன்னாலும் ரெண்டு ஐடியா அது. இப்போ பாருங்க, இந்த லேखनी நான் புஸ்தகத்து மேலே வச்சிருக்கேன். इदानीं पुस्तके लेखन्याः अत्यन्ताभावो नास्ति, परन्तु अन्योन्याभावः अस्ति. புஸ்தகம் புஸ்தகத்துக்கு மேலே லேखनी வச்சதுனால புஸ்தகம் லேखனியா போயிடுமா? இல்லை, லேखनी வேற புஸ்தகம் வேற. अन्योन्याभावस्तु इदानीमपि अस्ति, परन्तु अत्यन्ताभावो नास्ति. पुस्तकस्य उपरि लेखनी स्थापिता, அப்பொழுது அத்தியந்தாபாவம் அத்தியந்தாபாவம் இல்லை. லேखनी இருக்கு இல்லையா, அதனால அத்தியந்தாபாவம் இல்லை. இல்லைன்னு சொன்னால் ஒரு அவச்சேதக பேதேன அஸ்தின்னு கூட சொல்லலாம், அது வேற விஷயம். அது அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கறது இல்லை, இப்போ இப்போ சொல்லலாம். இப்போ இந்த லேखनी पुस्तके अस्ति. இப்போ लेखन्याः अत्यन्ताभावः पुस्तके भवति वा? लेखनी पुस्तके अस्ति, लेखनी पुस्तके अस्ति, अस्ति. इदानीं लेखन्याः अत्यन्ताभावः पुस्तके भवति वा? भवति इति சொல்லலாம். कुतः? लेखनी अत्र नास्ति,
अत्र नास्ति अतः अत्यन्ताभावः वर्तते चेदपि अत्यन्ताभावம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வஸ்து இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அத்தியந்தாபாவம் சொல்ல முடியும். இது வச்சுட்டு தான் கபி சம்யோகி அந்த இடம் அதுக்கு தான் கொண்டு வர்றேன். விருட்சத்துல கபி சம்யோகம், கபி தெரியும் இல்லையா, மங்கி. கபி சம்யோகா ஒரு இடத்துல இருக்கு, அக்ரத்தில் இருக்க, மூலத்துல கிடையாது. விருட்சத்துல கீழே இல்லை, மேலே இருக்கு. இப்போ ஒரே விருட்சத்துல ஒரு பக்கத்துல கபி சம்யோகமும் இருக்கு, இன்னொரு பக்கத்துல கபி சம்யோக அத்தியந்தாபாவம் இருக்குன்னு சொல்லலாம். संयोग இருக்கட்டும், என்னால என்ன. மூலே கபி संयोगः नास्ति तावदेव. மூலே கபி संयोगः नास्ति. இதுக்கு அவச்சேதக பேதேனான்னு சொல்லுவாங்க. அவச்சேதக பேதா, அவச்சேதகன்னா அதனுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஒரு தர்மம், அதுக்கு தானே அவச்சேதகம் சொல்றது. அதை பிரிச்சு காமிக்கிறது. ஒரே விருட்சத்துல அக்ரம் ஒரு போர்ஷன், மூலம்னு இன்னொரு போர்ஷன். अग्रतिल कपिसंयोग अग्रावच्छेदेन वृक्षे कपिसंयोगः अस्ति. अग्रावच्छेदेन वृक्षे कपिसंयोगः अस्ति. मूलावच्छेदेन वृक्षे कपिसंयोगः नास्ति. இப்படி எல்லாம் விவகாரங்கள் உண்டு. அக்ராவச்சேதேன, அக்ரம் வந்து அவச்சேதகம், விருட்சः அதிகரணம். அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கு. சரி, இப்போ அத்தியந்தாபாவம் சொல்லும் பொழுது ஒரு பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் இன்னொரு பக்கத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம். அவ்வியாபிய விருத்தி பதார்த்தம், அவ்வியாபிய விருத்தி பதார்த்தானாம் அத்தியந்தாபாவோபி அவ்வியாபிய விருத்தி, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி சொல்லும் பொழுது அப்புறம் அதுவே விஸ்தாரமாக சொல்ல வேண்டிய விஷயம். அப்புறம் பார்க்கலாம். கிம் 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 இல்லை, லட்சணே அவ்வியாப்தி பகுதி இல்லை. அது கொஞ்சம் லட்சணமே சொல்லலை நான், அது அப்படிதான் இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான். லட்சணம் அவ்வியாபிய விற்த்தின்னு சொன்னா அவ்வியாப்தின்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வியாப்தி லட்சணத்தினுடைய தோஷம். நான் அவ்வியாப்தின்னு சொல்லவே இல்லை, அவ்வியாபிய விற்பி, அவ்வியாபிய விற்பி பதார்த்தம் அப்படி ஒரு பேரு சொன்னேன். அது அவ்வியாப்தி இல்லை, அது வேற. அவ்வியாப்தி லட்சண தோஷம். அவ்வியாபிய விற்த்தியான பதார்த்தம் அது என்ன புரியுறது இல்லையா? அவ்வியாபிய விற்பி வியாபிச்சுட்டு இருக்கக்கூடியது இல்லைன்னு அர்த்தம். சில பதார்த்தங்கள் வியாபிச்சுட்டு தான் இருக்கும், சில பதார்த்தங்கள் வியாபிக்காம தான் இருக்கும். வியாகரணத்திலே சொல்றது சப்தம் அர்த்தா அதிகரணத்துவம், அது ஔபஸ்லேஷிகம், வியாபகம் இப்படிலாம் சொல்றது இல்லையா? அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம சப்த பதார்த்தத்துல பாருங்க, கடத்துல கடத்துவ ஜாதி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? கடே கடத்துவ ஜாதி அஸ்தி. இந்த கடத்துவ ஜாதி ஒரு பக்கத்துல மட்டும்தான் இருக்கா? ஒரு கடத்துல கடத்துவ ஜாதி இருக்குன்னா அது வியாபிச்சுட்டு தானே இருக்கணும். கடத்துல பின்பக்கத்துல கடத்துவ ஜாதி இல்லை, முன்பக்கத்துல இருக்கு, அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விருட்சத்துல கபிசம்யோகம் ஒரு பக்கத்துல இருக்கு, இன்னொரு பக்கத்துல இல்லைன்னு சொல்ற மாதிரி, டேபிள் மேல புஸ்தகம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்துல இல்லை. அந்த மாதிரி கடத்துவ ஜாதி கடத்தில் இருக்கும் பொழுது அது இருக்குன்னா வியாபிச்சுட்டு தான் இருக்கும். அப்பேற்பட்ட பதார்த்தங்களுக்கு வியாபிய விற்த்தின்னு சொல்லுவோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வியாப்தி, வியாபகம், வியாபியம், நிறைய வார்த்தைகள் ஒரே மாதிரி வரும். அவ்வியாப்தி, அதிவியாப்தி, வியாபியம், வியாபகம், வியாபிய விற்பி, அவ்வியாபிய விற்பி, இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு மனசுல வைக்கணும். இப்ப நான் என்ன சொன்னேன்? வியாபிய விற்த்தின்னு சொன்னால் வியாபியம், நான் வியாபியம் வியாபகம் அது வேற விஷயம். வியாபிய விற்த்தின்னு சொன்னா வேற அர்த்தம். வியாபிய விற்த்தின்னு சொன்னால் வியாபிச்சுட்டு தான் இருக்கக்கூடியது, வியாபிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கிறது அவ்வியாபிய விற்பி. அப்படி இல்லை, வியாபிச்சுட்டு தான் இருக்குன்னா வியாபிய விற்பி. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அதுதான் வியாபிய. அர்த்தம் சேர்ந்த எல்லா இடத்தும் பூரா. பிருத்திவியாம் கந்தா சர்வத்திர வர்த்தது. கந்தே பிருத்திவி இல்லை, பிருத்திவியாம் கந்தா. பிருத்திவியாம் கந்தா வர்த்ததுன்னா சர்வத்திர வர்த்தது இல்லையா? ஒரே இடத்துல மட்டும் இல்லை.
அப்போ அது வியாபிய விருத்தி. குணஹா திரவிய வியாபிய விருத்தி. சில குணங்கள், ஏன்னா சில குணங்கள் தான் சொன்னேன். இப்போ சயோகம் குணம் தானே, அது ஒரு இடத்துல தான் இருக்கு. லேகனி சயோகா அத்தைவ அஸ்தி, அத்த நாஸ்தி. அப்போ சில குணங்கள் வியாபிய விருத்தியா இருக்கும், சில குணங்கள் அவ்வியாபிய விருத்தியா இருக்கும். அதெல்லாம் பரீட்சிக்கணும் எது எப்படி இருக்குன்றது. अच्छा அவ்வளோதான். एवम् अभावः चतुर्विधः. அபாவஸ்ய பிரதியோகி, அபாவः பிரதியோகி அனுயோகி, இந்த 3 வார்த்தைகள் சரியா போயிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, அபாவம் சொல்லும் பொழுது பிரதியோகி அனுயோகி கண்டிப்பா வரும், சொன்னேன் இல்லையா? இப்போ यस्य अभावस्य घटः प्रतियोगी भवति सः अभावः घटप्रतियोगिकः अभावः. இந்த யூசேஜ் மனசில் வைக்கணும். घटप्रतियोगिकः अभावः, घटप्रतियोगिकः ஒரு கஹன கப்ரத்தியம் வரும். எதுக்குன்னா அந்த பகுரீ சமாசத்தை காமிக்கிறதுக்கு. घटः பிரதியோகி यस्य, எந்த அபாவத்துக்கு घटம் பிரதியோகியா இருக்கிறதோ அந்த அபாவமானது घट பிரதியோகிகः भवति. புரியுற மாதிரி இருக்கா? घट பிரதியோகிகः அபாவः. எந்த ஒரு அபாவத்துக்கு घटம் பிரதியோகியா இருக்கோ घटः பிரதியோகி यस्य அபாவஸ்ய சஹ அபாவः घट பிரதியோகிகः. இது இந்த ஒரு முக்கியமான ஒரு யூசேஜ். घट பிரதியோகிக அபாவம் உடனே சட்டுன்னு புரிஞ்சுக்கணும், அந்த அபாவத்துக்கு घटம் பிரதியோகின்னு அர்த்தம். घट பிரதியோகிகா பூதல அனுயோகிகா, அங்கேயும் அப்படிதான். பூதலம் அனுயோகியாக வச்சுண்டு இருக்கக்கூடிய அபாவம் பூதலானுயோகிகா அபாவம். பூதலானுயோகிகா, பூதலம் அனுயோகியானது எந்த அபாவத்துக்கோ அந்த அபாவம் பூதலானுயோகிகா, பூதலானுயோகிகமான அபாவம் அப்படி சொல்லலாம். பூதலம் அனுயோகி यस्य அபாவஸ்ய சஹ பூதலானுயோகிகः. தது அத்தியந்தாபாவம் சேர்த்து சொல்றதா இருந்தா घट பிரதியோகிகः பூதலானுயோகிகः அத்தியந்தாபாவः. घट பிரதியோகிகः பூதலானுயோகிகः அத்தியந்தாபாவः சொன்னா என்ன அர்த்தம்? பூதலே घटो नास्ति. அந்த மாதிரி घट பிரதியோகிகः பூதலானுயோகிகः அந்யோன்யாபாவः சொன்னா என்ன அர்த்தம் வரும்? घटம் பூதலம் கிடையாது, घटம் தனி பூதலம் தனின்னு அர்த்தம். घट பிரதியோகிகः பூதல அனுயோகிகः அப்படிதானே சொன்னேன். அப்படின்னா பூதலம் घटம் கிடையாதுன்னு சொன்னோம். பூதலः பூதலம் घटो नास्ति, घटो न, பூதலம் घटो न, பூதலம் घटம் இல்லை, பூதலத்துல घटம் கிடையாது, பூதலம் घटம் அல்லை. அல்லன்ற வார்த்தை தமிழ்ல நீங்க விட்டு போயிடுச்சு, விட்டாச்சு. நம்ம மலையாளத்துல இருக்கு, கன்னடாவிலும் இருக்கு. அது அல்ல. நீங்க எல்லாத்துக்கும் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்ல வேற இல்ல வேற. அது செப்பரேட்டா கரெக்டா தெரியும்னா சுலபமா சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா அத்தியந்தாபாவம், அல்லன்னு சொன்னா அந்யோன்யாபாவம். அது தமிழ்ல நீங்க தமிழ்காரால் விட்டாச்சு, அந்த அல்ல விட்டாச்சு. கன்னடாவில் இருக்கு இது அல்ல, அல்ல. மலையாளத்திலயும் இருக்கு அல்ல, இல்ல, அல்ல இல்ல. அதுதான். அவ இல்லைன்னு சொன்னா அத்தியந்தாபாவம், அல்லன்னு சொன்னா அந்யோன்யாபாவம். இதுதான் இப்படியே மனசுல வச்சுக்கோங்க. घट प्रतियोगिकः अत्यन्ताभावः भूतलानुयोगिकः अत्यन्ताभावः, घट प्रतियोगिकः भूतलानुयोगिकः अत्यन्ताभावः अन्योन्याभावः, घट प्रतियोगिक प्रागभावः. इह घटो भविष्यति, घटस्य प्रागभावः, तस्य प्रागभावस्य प्रतियोगी भवति घटः. तर्हि प्रागभावः कः भवति? घट प्रतियोगिकः भवति. एवमेव घट प्रतियोगिकः भवति ध्वंसः. இப்படி எல்லாம் பிரதியோகிக்கः அந்த வார்த்தை புரிஞ்சுக்கணும்.
சமாபனம்.